ஹாய் ஹலோ வெல்கம் வாய்ஸ். நான் உங்கள் லாரா ட்ரேடர்ஸ் நண்பர்ஸும் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மிஷின் நம்ம வச்சுருந்த மிஷின்லாம் சேல் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் சொன்னோம். அதனால் சரி, அந்த ஷாப் கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. மிஷின் வந்து நம்ம ஹைட்ராலிக் மிஷின் போடலான்னு இருக்கோம். சிங்கிள் கப்பு ஹைட்ராலிக்னா மோட்டார் டைப், ரோலர் டைப் வரும்ல, அந்த மாதிரி மிஷின் போடலான்னு இருக்கோம். அதனால் நம்மக்கிட்ட இருக்க மிஷின்லாம் கொடுக்கலான்னு இருக்கும். சரிங்களா? 3 மிஷின் இருக்குது. மோட்டார் பேக் சைடு மோட்டார் வச்சு ஆஃப் ஹெச்பி மோட்டார் அதை வச்சு 2 மிஷின் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேனுவல் மிஷின் 6 டை உள்ளது. அது எல்லாமே உங்களுக்கு டை செட்டப் வந்து 3 டை செட்டப் இருக்குது. ஆஃப் ஹெச்பி மோட்டார் இருக்கும் சொன்னாலும் சிங்கிள் டை. அதில் வந்து 3 டை இருக்குது. ஆமாம், 3 டை இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மேனுவல் மிஷின் இருக்குது சொன்னல, அது வந்து பார்த்திங்கன்னா 6 கிராம் கப்பு வந்து பார்த்திங்கன்னா 6 கிராமு. சிங்கிள் டைப் டை இருக்குல்ல, அது வந்து நம்மக்கிட்ட 3 டைப் இருக்குது. சரிங்களா? டை 4 கிராம்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 6 கிராம்ஸ் இருக்குது. 6 கிராம்ஸே 2 டைப் இருக்குது. சைஸ் கொஞ்சம் அகலமாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? யாருக்கு வேணுமோ கேளுங்க. நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம். நம்ம எடுத்ததை விட ரேட் கம்மியாக தான் கொடுக்குறோம், அதிகமாக கொடுக்கல. இப்போ புது மிஷின் வாங்க போனீங்கன்னா அதோட டபுள் இருக்கும். நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? மிஷின் காமிக்கிறோம் பாருங்கள். இதுதாங்க நம்ம சொன்ன மிஷின். சரிங்களா? இந்த மிஷின் தான் சேல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட 2 மிஷின் இருக்குது. இது வந்து இப்போ டை செட்டப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கிராமு. இதில் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹெச்பி மோட்டார் தான். நீங்கள் வீட் கரண்ட்லேயே யூஸ் பண்ணலாம். இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம கம்மியான ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பீசஸ் காமிக்கிறோம் பாருங்கள். பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராம் பீசஸ் தான். சரிங்களா? இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கிராம் கப்பு டை செட்டப்பாக தான் இருக்குது. இப்போ அது ஓட்டி வச்சுருந்த மிஷின் தான். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல 6 டை உள்ளது மேனுவல் மிஷின். இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. இதுதான் அந்த மிஷினு. இதுவும் ஒர்க் ஈஸியாக தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா 6 கிராம் தான் வரும். இன்னும் பிரச்சனை இருக்காது. இதுவும் எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வராது. இதுவும் நம்ம லோ ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. நம்ம மிஷின் எடுக்க போகிறோம், அதனால் நம்ம வச்சுருக்க மிஷின்லாம் கொடுக்குறோம். சரிங்களா? அவ்வளோதான். வேறு என்ன பார்த்துருப்பீங்க. இந்த மிஷின் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி 3 மிஷினும் இருக்குது. மோட்டார் டைப் 2 இருக்குது, மேனுவல் மிஷின் 2 இருக்குது. சரிங்களா? வேணுன்றவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மோட்டார் ரன் பண்ணி காமிப்போம். சரிங்களா? என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்மளால் கொடுக்க முடியல. ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட மிஷின் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க இப்போ பார்க்குறாங்களா என்னன்னு தெரில, வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. அதனால பரவாயில்ல. இப்போ வேறு எதாவது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.